கரூர் பயண பொறுப்பை விஜய் யாரிடம் ஒப்படைச்சிருக்காரு தெரியுமா? கரூர் அசம்பாவிதத்துல பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தினரை சந்திக்கிறதுக்காக அனுமதி கேட்டு தமிழக டிஜிபி அலுவலகத்தை நாடி இருக்காரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அந்த வகையில அவருக்கு சீக்கிரமே அனுமதி கிடைச்சிடும்னு சொல்லப்படுது. இதுக்கிடையில சிறப்பு புலனாய்வு விசாரணையையும் தாண்டி சிபிஐ விசாரணையும் வேணும்னு சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையிலான சிபிஐ விசாரணைக்கு அனுமதி வழங்கி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் இருக்கிற பெரிய திருமண மண்டபத்துல 41 குடும்பத்தினரையும் வரவழைச்சு அங்க அவங்களோட பேசி ஆறுதல் சொல்ற விஜய் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் கொடுக்க போறாராம். அந்த வகையில கரூருக்கு மறுபடியும் பயணம் செய்ய போற விஜய் அந்த பொறுப்பை மறுபடியும் தவிக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையிலான 10 பேர் கொண்ட குழு கிட்ட ஒப்படைச்சிருக்காராம். சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு பிறகு 16 நாட்கள் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்த புசி ஆனந்த் திடீர்னு விஜயை சந்திச்சு 3 மணி நேரம் ரகசிய ஆலோசனை நடத்தினதா சொல்லப்படுது. 3 தனிப்படைகள் அமைச்சு புசி ஆனந்த் தேடப்பட்டு வந்த நிலையில அவர் விஜயை சந்திச்சு பேசினது பரபரப்பையும் சர்ச்சையையும் கிளப்பி இருக்கு. ஆல்ரெடி பிரச்சனை ஆயிடுச்சே, விஜய் இன்னுமா புசி ஆனந்த நம்புறாரு? அவர் கட்சியில வேற திறமையான நிர்வாகிகள் இல்லையான்னு பதறி போய் கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்.